உறவுகளுக்கு வணக்கம். ஏற்பட்டது தீயமாகவும் மிகவும் இருந்தது. தீயினான ஆய்வுகள் இங்கே எரிந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் அர்ப்பணிப்பான மின்சார ஒழுக்கு. உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் நள்ளிரவு யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல லட்சம் பெறுமதியான மருந்துகள் எரிந்து நாசமாக இருக்கிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க எப்படி அந்த மருந்து களஞ்சியம் எரிந்து கொண்டிருக்கிறது என்று. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை நாங்கள் இப்போ பார்வையிடலாம். நேற்றைய தினம் 1:15 மணி அளவில் யாழ் போதனா வைத்தியசாலையிலே பாரியொரு தீப்பரவல் ஏற்பட்டது. உடனடியாக யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு குழுவினருக்கு அழைப்பு வந்ததை அடுத்து உடனடியாக அவர்களுடைய சேவையினை மிகவும் துல்லியமாகவும் மிகவும் அர்ப்பணிப்புடனும் செய்ததாக எங்களுடைய போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் கூறியிருந்தார். அது எங்களுக்கு மகிழ்ச்சியான இருந்தது. ஆனாலும் மக்களுக்கு தேவையான மருந்துகள் அனைத்தும் தீயினால் எரிந்திருப்பது ஒரு கவலைக்குரிய விடயம். அதற்கான ஆய்வுகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இராணுவத்தினர், போலீசார், நேவி இவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தீயானது முற்று முழுதாக அணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாதிய சேத விவரங்கள் வந்திருக்கின்றது, சேதங்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மாநகர சபை ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பான செயற்பாட்டின் மூலம் இந்த தீ அணைக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையான விடயம். ஆனாலும் இது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று அதிகாலை 1 மணி அளவில் எமது வைத்தியசாலை பிரதான மருந்து களஞ்சியத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், முப்படையினர் அப்பகுதிக்கு வந்து அங்கு ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். அதே சமயம் அங்கிருந்த ஒரு தொகுதி மருந்துகளை நாங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தோம். இப்போது அங்கே எரிந்த மருந்துகளின் அளவு பற்றி கணக்கெடுக்கப்படுகின்றது. இதே சமயம் வைத்தியசாலையில் தங்கியிருப்பவர்களுக்கான மருந்து ஏனைய மருந்து களஞ்சியங்களான உள்ளக மருந்து களஞ்சியம், இண்டோர் பார்மசி மற்றும் கிளினிக் பகுதி அமைந்திருக்கின்ற பார்மசிகளிலே இருக்கின்ற மருந்து களஞ்சியங்கள் பாதிக்கப்படாதன் காரணமாக அங்கிருந்து வழமை போன்று மருந்துகள் வழங்கப்படும். இங்கு எரிந்த நிலையில் இருக்கின்ற மருந்துகளை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து களஞ்சியத்திலிருந்தும் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் இருக்கின்ற பிராந்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து இன்று பெற இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு வருகின்ற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கான மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். கணக்கெடுப்பு செய்த பின்னர் அதற்கு இதனுடைய இழப்பீடுகள் பற்றியும் கணிப்பீடு செய்யப்படும். இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை. மின்சார ஒழுக்கு என நம்பப்பட்டாலும் இது விடயமாக போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு வழமை போன்று
சிகிச்சை பெறுவதற்கான சகல ஆயத்தங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று எமது வைத்தியசாலை ஏனைய உத்தியோகத்தர்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த வைத்திய சேவை தொடர்ச்சியாக எந்தவித இடையூறுகளுமின்றி கொண்டு செல்வதற்கு மத்திய சுகாதார அமைச்சு, குறிப்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஆலோசனையும் மற்றும் அயல் வைத்தியசாலைகளில் தேவைப்படின் அங்கிருந்து மருந்துகளை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக மருந்துகளை வழமை போன்று பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன்.